உங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் மாதம் 1200 ரூபாய் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு உங்களால இந்த திட்டத்தின் கீழே 14,400 ரூபாய் வரைக்கும் உங்களால பெற முடியும். ஒருவேளை இந்த தொகையை நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது வயசான காலத்துல யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. நினைச்சு பாருங்க, வருஷத்துக்கு 14,400 ரூபாய் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பெரிய தொகை தான். ஸோ இந்த ஒரு திட்டம் என்ன, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்க அப்ளை பண்ணணும், அண்ட் மோர் ஓவர் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா உங்களுக்கு சொல்ல போறேன். அதிலும் குறிப்பா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், என்ன வெப்சைட், ஒருவேளை ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்துல ஆஃப்லைன்ல எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு விவரத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போஸ்வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. நம்மளை சுற்றி நிறைய வயதானவங்க இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம். நல்ல ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 வயசுக்கு மேலே அவங்களால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. அப்போது வீட்டில் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி அவங்களுடைய அன்றாட தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க அந்த வயதானவங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னும் போது பரவாயில்ல, ஃபைன், ஓகேப்பா. அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, இப்போ வயதானதுக்கு அப்புறமா பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை பிள்ளைங்க யாரும் இல்லை, கணவரும் இல்லை, இல்லை மனைவி இல்லை அப்படின்னும் போது தன்னந்தனியா அந்த வயசுல அவங்களுக்குன்னு போய் சம்பாதிக்க முடியாது, செலவுக்கு காசு இருக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய வயதானவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதிய திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்களே. வயதானதுக்கு அப்புறமா 60 வயசுக்கு மேல வந்துருச்சு, அந்த நேரங்கள் அவங்களால வேலை செய்ய முடியாது, வருமானம் இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மாதந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் பென்ஷன் ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் 1,200 ரூபாய் ஆனது கொடுக்கப்படுது. வருஷத்துக்கு 14,400 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு தொகை அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய தேவைகளை அவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தமிழகத்துல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், IGNO APS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நிறைய வயதானவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் ஆனது மாதம் மாதம் வாங்குவாங்க. ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன்ல தான் இந்த திட்டமானது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் 1000 ரூபாய் எங்கெங்க பத்தும், எங்கேயோ போய்கிட்டு இருக்கு விலைவாசிலாம் அப்படின்ட்டு அதை 1,200 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய டிவிக்குடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பென்ஷன் தொகையானதை நாங்கள் உயர்த்தி தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய திட்டங்கள் ஒன்னொன்னா செயல்படுத்திட்டு வராங்க. கூடிய விரைவில் இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமையும் உயர்த்துறதுக்கான இந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமோடைய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைரக்டா நீங்க எங்க போய் அரசாங்கத்துக்கிட்டேயே நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது மிடில் மேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. அண்ட் மோர் ஓவர் நீங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அஃபிஷியல் ஒரு வெப்சைட் இருக்கும், அங்க நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஃபிஷியல் அத்தாரிட்டி ஆஃபீஸ் இருப்பாங்க, அங்க போய் நீங்க டைரக்டா உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்ற பட்சத்துல அந்த தொகையானது டைரக்டா உங்களுடைய அக்கௌண்ட்ல விழுந்துடும். ஸோ இதுக்கு மத்தியில நான் இவங்களை போய் இவங்க கிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்போ யாரெல்லாம் இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணலாம்? வருஷத்துக்கு 14,000 இல்லையா? அப்போ கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 எலிஜிபிலிட்டிஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு 60 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். நீங்க 60 வயசு கரெக்டா கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள். 2வது, பிலோ ப்ராவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா அவங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இல்லாம ஆதரவற்று இருப்பாங்க இல்லையா இவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது, நிலையான வருமானமே இல்லாத இருப்பாங்க இல்லையா அவங்களா இருக்கட்டும். அதே மாதிரி
அவங்களுடைய அன்றாட செலவுகளை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க, 60 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க வந்து ப்ரூஃபா வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய குடும்ப அட்டை அப்படின்றது இந்த பிபிஎல் கார்டு அந்த கேட்டகரியில இருக்கணும். ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேஷன் அட்டையிலேயே நீங்க இந்த பிலோ ப்ராவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதோடைய அந்த ப்ரூஃபையும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்க ஏதாவது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபை நீங்க வந்து காட்டுறதுக்காக ஒன்று ஆதாரையே நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம், இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னும் போது அதையுமே நீங்க டாக்குமெண்ட்டா வைக்க முடியும். நாலாவது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா டைரக்டா உங்களுடைய அமௌண்ட் ஆனது உங்களுடைய வங்கி கணக்குல வந்து விழுந்துரும். அதனால பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கூட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 விதமா அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னும் போது நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அங்கே போய் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இ சேவை மையம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போனீங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி இந்த ஸ்கீம்க்கு எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது tnesevai.tn.gov.in இந்த வெப்சைட் உள்ள போங்க. இது உள்ள போறீங்கன்னும் போது உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுடைய ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து துறை உள்நுழைவு, இன்னொன்று பயனாளர் உள்நுழைவு. ஸோ நீங்களே அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னும் போது இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ள வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஒரு சைன்இன் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள வரீங்கன்னும் போது உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுல கீழே உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்க, ப்ரீவியஸ் 1 2 3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல 3 கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது உள்ள வரீங்கன்னும் போது உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், மற்ற உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரீங்கன்னும் போது உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், ஸோ அப்புறம் இன்கம் டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க உள்ளே வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையுமே குறிப்பா ஸ்டார் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணி பாருங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே வந்து சப்மிட் பண்ணிட முடியும். ஒருவேளை இல்லைப்பா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எனக்கு பண்ண என்னால் முடியலன்னும் போது முன்னாடி சொன்ன மாதிரி இ சேவை மையத்தில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ் இல்லை விஓ ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் அவங்கள அணுகிறீங்கன்னும் போது அவங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து யாராவது படித்தவங்க இருக்காங்கன்னும் போது அவங்க கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனதை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி தரேன், நீங்கள் எனக்கு 500 ரூபா கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பென்ஷன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்க தானே, எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் எதுலையுமே வந்து மாட்டாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று இ சேவை மையம் போங்க, இல்லை நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தாலுக் ஆஃபீஸோ இல்லை விஓ ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னும் போது அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, கரெக்டாக நீங்கள் வந்து தகுதியான ஒரு நபர் தானா அப்படின்ற எல்லா ஒரு ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லா எலிஜிபிலிட்டிஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பென்ஷன் ஆனது உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் மாதம் உங்களுக்கு அந்த 1200 ரூபானது உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து விழ ஆரம்பிக்கும். அதை எடுத்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய செலவுகளை நீங்கள் செஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த 60 வயசுக்கு மேற்பட்ட உங்களுடைய முதியோர் பென்ஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்,
இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னும் போது தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் உங்களுக்கு டவுட் இருக்கு, அது என்ன பண்ணணும், எப்படி அதுக்கு அப்ரோச் பண்ணணும்னு தெரியல மது அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னும் போது அந்த ஒரு ஸ்கீமோட பேரை கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய முதியோர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பர்சனல் குரூப்பில் யாராவது இருக்காங்க, இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.